சாமியும் வணங்கிடணும். ஓம் சக்தி பராசக்தி அவங்க தான் சொன்னாங்க, நான் எதுவும் சொல்லல. அண்ணன் திமுக முதற்றே உலகு. நம்ம பையன் ஃபுல்லா பீரங்கி மாதிரி முழங்கிட்டு போயிட்டாங்க. வணக்கம். இறுதியான விஜய் அவர்களின் தொகுதி வேட்பாளர் பட்டியலில் இப்போ வெளியிட போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரோட தொகுதின்றது வெளியில் வந்துட்டுருக்கு. நேற்று கூட நான் வீடியோ போட்டதில் நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். 2 தொகுதி வந்து விஜய் அவர்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரம்பூர் மாவட்டம். இந்த திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்றது அதிகமாக இருக்குது. பெரம்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தலித் அவங்களோட ஓட்டும், பட்டியலினத்தவர்களோட ஓட்டும், இன்னும் பார்த்தீங்கன்னா வன்னியர் இன மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதியாக இன்றைக்கி பெரம்பூர் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயமா திமுக எதிர்த்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்கால இருந்து இருக்கிற அந்த களப்பணி செயல் வீரர்கள் உள்ளே இறங்கி இருந்த கருத்து கணிப்பில் நிறைய மாவட்டங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மதுரை மத்தியா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான சட்டமன்ற தொகுதி, இப்போ சென்னை வேளச்சேரி, விக்கிரவாண்டி, இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் சென்டிமெண்ட்டில் தேடும்போது இவங்களுக்கு அமைஞ்ச 2 ஊர் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பலூர். இதை நான் நேற்று தெளிவாக சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அதுக்கான ஒரு முன்மொழிந்து சுற்றி இருக்கிற எல்லா தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு சென்னையோட வட சென்னையோட ஒரு இதயமாக செயல்படுற பெரம்பூர் மாவட்டம். அங்கே இருக்கிற மக்களுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் நல்ல பரிச்சயமான முகமாக இருந்தால் கூட இன்னைக்கு அங்கே ஓட்டு சேருமா? ஏன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 தடவை ஆர்டி சேகர் அப்படின்றவர் திமுகலேருந்து அமைச்சர் இது எம்எல்ஏவாக இருக்காப்புல. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலையும் சரி, இப்போ நடந்த தேர்தலையும் சரி, அவர் தான் வந்து ஜெயிச்சு இன்னைக்கு எம்எல்ஏவாக இருந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு நேர் எதிராக தான் இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இறங்குறாரு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கே நின்னாலும் ஜெயிச்சிருவார் அப்படின்றது இன்னைக்கு தமிழக மக்களுடைய ஒரு கணக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இதை விட முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் இறக்க போகிற அந்த ஒரு தமிழக வெற்றி கழக வேட்பாளருக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த அப்டேட்டும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ நான் முந்தானேத்து வெளியிட்ட அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கான தமிழக வெற்றி கழக தொகுதி யார் யாருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற வேலூர் பிரச்சாரம் இறுதிக்கட்ட பணிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த சேர்ஸ் போடுறது, ஏன்னா ரொம்பவே முக்கியமாக விஜய் அவர்கள் 3 கோடி ரூபாய் கொடுத்து அந்த வேலையை பார்க்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இப்போ மக்களுக்கு வந்து நிற்கிறாங்க, வெயில் அதிகமாக இருக்குது, ஒரு சம்பவம் வந்து சேலத்தில் நடந்துருது, இதை வந்து நம்ம தடுக்கணும். திடீர்னு மக்களுக்கு மயக்கம் வருது, வெயில் அதிகமாக இருக்கிற சீசன், ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சுன்றனால அந்த மேல்கூரைகள் போட்டு அதுக்கான ஒரு 5000 பேர் அமர்றதுக்கான, அதாவது 4900 பேருக்கான ஒரு சீட்ஸ் போட்டு இன்னைக்கு வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால விஜய் அவர்கள் பயங்கர கோவத்தில் இருக்கார் அப்படின்னு தகவல்கள் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னு நீங்க கேட்கலாம், இன்னைக்கு விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் சேலத்திலே கேட்டிருப்பாரு, என்னடா அது எல்லாருக்கும் பொதுக்கூட்டம் அனுமதி, பிரச்சாரம், தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க டயத்தில் யார் வேணாலும் போய் சந்திக்கிறாங்க, மாநாடு அடிக்கடி போட்டுக்கிறீங்க, நீங்க உங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிறீங்க, நான் ஒரு வெளியில வரணும்னா மட்டும் எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்களே, அப்படியே கொடுத்தாலும் கிட்டத்தட்ட 100-200 கண்டிஷன் கொடுக்குறீங்களே, என்ன காரணம்னு சொல்லி ரொம்பவே கோவமா சேலத்துல பேசியிருப்பாரு. நாளைக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பா ரொம்ப கோவமா இருப்பாருன்னு கேஎஸ் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காப்ல. கண்டிப்பா விஜய் அவர்களுக்கான அந்த கோபம் அப்படின்றது இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான இடத்துல இருக்கு. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சார தடுப்பும், இன்னும் பார்த்தீங்கன்னா டிவிக்கேல இருந்து ஒரு ஆப் ஒன்று அறிமுகப்படுத்த போறாங்க. அதாவது ஆப் அப்படின்னா அந்த உங்க மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கருத்து கணிப்பு மாதிரி இப்போ தேர்தல் அறிக்கை ஒன்று ரெடியாக போகுது, அந்த அறிக்கை சம்பந்தப்பட்டதும், அது போக வேட்பாளர்களுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இப்போ வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிக்கும் இறக்கி விடுறாங்க. அவங்க கூட வேலை பார்க்கறதுக்கு முன்னாள் அரசு அதிகாரிகள் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களோட உத்தரவின் பேரில் 38 மாவட்டங்களை 2ஆ பிரித்து அதுக்கான வேலையாட்களை போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து நார்மலாக நடந்துட்டு இருக்கிற கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேலூரில் ரொம்ப மிகப்பெரிய சம்பவம் ஒன்று இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அது வந்து கூட்டணி கட்சி இணைப்பாக இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ கூட்டணி கட்சி இன்னைக்கு டிவிக்கில் வந்து இன்னும் யாருமே சேராமல் இருக்காங்க, தனிச்சு தான் களம் காண போகிறாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட மித்த கட்சிகளில் இருக்கிற ஒரு முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கலாம், முன்னாள் சபாநாயகர் அவங்களோட பையன் வந்திருக்காரு, இன்னும் பார்த்தீங்கன்னா பழைய எம்எல்ஏக்கள், இன்னும் வேறு கட்சிகள் இருக்கிற மூத்த தலைவர்கள் நிறையா பேர் வந்து இணைகிறதா ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருந்தாலும் கட்சியாக இன்னும் வந்து இணையாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஆரம்பித்தா பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து இணைய போகிறதா ஒரு சின்ன தகவல் வந்துட்டு இருக்கு. அவரும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் விஜய்க்கு சாதகமான ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பன்ருட்டி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தார், அதுக்கப்புறம் ஓபிஎஸ் நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவரோட கட்சியாகவே கொண்டுட்டு
வந்து இணைக்க போறாரு அப்படின்னு ரொம்பவே முக்கியமான விஷயமா தேமுதிகல இருந்து இப்ப பிரேமலதா அவர்கள் போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்றனால கட்சியே போயிருச்சுன்னு அவங்க ஒரு மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. கேப்டனோட தொண்டர்கள் புறம் கோபத்தின் உச்சியில இருக்காங்கன்றது பயங்கர தகவல்கள் சொல்லிட்டு இருக்கு. இதனால மனம் உடைஞ்ச தேமுதிகவோட பிரேமலதா அவர்கள் திமுக விட்டுட்டு வெளியில வரப்போறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாங்கின பெட்டி பேசிட்டு இருக்கு. ஆனா விஜய பிரபாகரன் அவர்கள் எனக்கும் தேமுதிகக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அதாவது அவங்களோட குடும்பத்துக்குள்ள பயங்கரமா பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு 2-3 பேரை சொல்லி நம்ம கேட்டிருக்கலாம். அது இன்னும் வெளியில வரல. சீக்கிரம் அதுக்கான ஒரு இது வந்துடும். ஏன்னா தம்பிக்கு முழுக்க முழுக்க ஆசை வந்து டிவிக்கோட போய் சேரணும். கட்சி தொண்டர்களும் அதை தான் விரும்பினாங்க. ஒவ்வொரு இடங்களிலும் பிரஸ் மீட்லையும் பார்த்தீங்கன்னா மாநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தொண்டர்களோட விருப்பப்படி, நிர்வாகிகளோட விருப்பப்படி, செயலாளர்களோட விருப்பப்படி நாங்கள் வந்து இப்படிலாம் செய்வோம்னு சொல்லி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்த இந்த பிரேமலதா அவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக கொண்டுட்டு போய் எங்கே சேரக்கூடாதோ அங்கே சேர்ந்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க பணத்துக்காக தான் வேலை பார்த்துருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்றது ஒன்று. இது போக பார்த்தீங்கன்னா இப்போ 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியலை மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். இருந்தால் கூட ஒரு 10 வேட்பாளர்கள் வந்து இன்னுமே முடிவாகலை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ திமுக சார்பில் வந்து இப்போ ஒரு வேட்பாளர் போடுறாங்க, அதிமுக சார்பிலேருந்து ஒரு கட்சியில் வேட்பாளர் போடுறாங்க, இன்னும் சில கட்சிகள்லேருந்து போடுறாங்க அப்படின்னா இப்போ அதிமுகவை எடுத்துக்கலாம். அதிமுகவோட கூட்டணி கட்சிக்கு கொடுக்குற பிஜேபி வேட்பாளர்கள் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட நட்சத்திர வேட்பாளர்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் டைரக்டா அவங்க வந்து போட்டிடுறாங்க. ஏன்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு அதிமுகவோட பிஜேபி சேர்ந்தாலும் சரி, பிஜேபியோட அதிமுகவும் சேர்ந்தாலும் சரி, சேலை முள்ளுல விழுந்தாலும் முள்ளுல சேலை விழுந்தாலும் சேதாரணமோ சேலைக்கு தான் சொல்ற மாதிரி சேதாரணமோ நம்ம அதிமுகவுக்கு தான் அப்படின்றனால அவங்க நிப்பாட்டுற இடத்துல விஜய் அவர்கள் எடுத்து கொடுக்குற அந்த வேட்பாளரை நிப்பாட்டினா கண்டிப்பா வெற்றி டிவி கேக்குதான் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தா கூட அங்க டிஎம்கே யாரை வேட்பாளராக போட போறாங்க அப்படின்றதுல ஒரு பெரிய கணக்கு இருக்கு. அதனால அந்த ஒரு சில குறிப்பிட்ட அதிக ஓட்டுகள் விழுக்கூடிய அந்த சிறுபான்மையினர் ஓட்டுகளா இருக்கட்டும், இல்ல பட்டியலினத்தவர் மக்கள் இன்னும் நிறைய குறிப்பிட்ட ஒரு சமுதாய ஓட்டோ இல்லை அந்த மாதிரி இருக்கிற ஓட்டுகள் பூராமே பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இளைஞர்கள் அதிகம் இருக்கிற ஒரு தொகுதி இருக்கும், முதியவர்கள் அதிகம் இருக்கிற தொகுதி இருக்கும், பெண்கள் அதிகம் இருக்கிற தொகுதி, ஆண்கள் அதிகம் இருக்கிற தொகுதி, இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட இந்த ஒரு பணப்பட்டுவாடா நடந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னமும் கூட அந்த நியூஸ்லாம் வந்து நம்ம நிறைய சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதிரி சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு விஜய் அவர்கள் தனியாக ஒரு கண்காணிப்பு குழு அமைச்சிருக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அடுத்தடுத்து வரும். அதுக்கான அப்டேட் நான் உங்களுக்கு தந்துட்டே இருக்கேன். ரொம்பவே முக்கியமான விஷயமா இன்னைக்கு திமுகவோட அமைச்சர் KN நேரு அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2500 கோடியை தாண்டிட்டு இருக்கு. இது வந்து இன்னும் எங்கே போய் நிற்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் தெரிஞ்சா கூட இதெல்லாம் சும்மா கடுகுதாங்க, மழையே பின்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி 2500 கோடிலாம் கிடையாது, அது போகுது 10-15 கோடிக்கு அப்படின்னு அதை ஏன் கேட்க மாட்டேன்றாங்க. அது என்னடா அது, ஒரு அமைச்சர் அவர் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க, நீதிமன்றம் வந்து அவரை கேட்குது, ஏன் இன்னும் நீங்கள் வந்து அவரை கைது பண்ணலை, அவர் மேலே ஏன் இன்னும் நீங்கள் வழக்கே போடலைன்னு பார்த்தா இன்னைக்கு கூட்டணி கட்சிகளோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல கூட்டணி பேச்சு கண்ணுக்கு நேராக உட்காந்து நம்ம பார்க்குறோம். நியூஸ்லாம் வந்து பயங்கரமா காட்டிட்டு இருக்காங்க. சரி, அதுதான் ஒரு பக்கம் போகுது. கனிம வளத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ மேல குற்றம் சாட்டி அவர் மேல குற்றம் சாட்டு வச்சா அவரை உட்காந்து நீங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. என்னடா அது, எங்க தான் போய் நிக்க போறோம், நம்மளாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா, நம்மளோட உரிமைகள்லாம் மறுக்கப்படுதா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டா கூட இந்த பணத்தெல்லாம் எங்கடா கொண்டுட்டு போய் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னு தமிழக மக்கள் ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. கடைசியா போய் சேர்ந்த இடம் அப்படின்றது இன்னைக்கு ஒருத்தரை தொட்டா ஒரே கூண்டோட மாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த 10,000 கோடிக்கு மேல இருக்கிற அமௌண்ட் எங்க இருக்கு, மக்களுக்கு கொடுக்கறதுக்காக பாக்கெட்டுக்குள்ளே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அதுதான் உண்மை. அது வந்து நம்ம எங்கேயும் போய் நம்ம கேட்கவும் முடியாது, நம்ம கேட்டாலும் யாரும் பதிலும் சொல்ல மாட்டாங்க. இருந்தால் கூட இப்போ நம்ம அந்த மேட்டரெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி நம்ம தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் மட்டும் ஈடுபடுவோம். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இடங்களிலேயும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், செயல் வீரர்கள் கூட்டமாக இருக்கட்டும், பூத் கமிட்டிக்கு சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா களப்பணியில் இருக்கிற தமிழக வெற்றி கழக செயல் வீரர்கள் எல்லாருமே வந்து ஓயாமல் உழைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு நம்ம ராஜ்மோகன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளோ வயசு ஆனாலும் கூட இன்னைக்கு அவரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, 20 வயசு எனக்கு வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த ஒரு உத்வேகத்தில் இன்னைக்கு விஜய் அவர்களை வெற்றி தலைவராக, விஜய் அவர்களை மக்கள் விரும்பும் வேட்பாளராக ஆக்கி முதல்வர் ஆக்கணுன்ற கனவுல பயங்கரமாக உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுக்கூட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மக்களிடையே கொண்டுட்டு போய் விசில வந்து கொடுத்து சேர்த்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த பெரம்பூரில் நடந்த ஒரு சின்ன பொதுக்கூட்டத்தில்
நம்ம விஎஸ் பாபு அவர்கள் தெரியாதனமா ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. தூய்மை பணியாளர் வந்து இந்த மாதிரி விசில் அடிக்க மறுத்தார், நான் வந்து அவரை உதச்சி அடிக்க சொன்னேன் அப்படின்லாம். அண்ணன் வந்து இன்னும் அதிமுகவில் இருக்கிற அதே ஞாபகத்தில் இருக்கார் போல. அண்ணே நீங்கள் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம், இது வந்து கண்டிப்பாக தலைவர் அவர்களையும் நீங்கள் இருக்கிற கட்சியில் இருக்கிற அந்த ஒரு இடத்தையும் தான் பாதிக்கும். தயவுசெய்து வாயெல்லாம் பார்த்து பேசுங்க அப்படின்னு நான் அண்ணனுக்கு சொல்லிக்கிறேன். அண்ணனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து இருந்தவங்க நிறைய பேர் வந்து கட்சியில் சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்குலாம் வந்து பதவி இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கட்சியில் புதுசாக சேர்ற இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதிமுக சபாநாயகரோட பையன் சேர்ந்திருக்காரு, இன்னும் ரஜினி மாவட்ட செயலாளர் சேர்ந்திருக்காரு, இமானுவேல் சேகரனோட பேரனோ பேத்தியோ சேர்ந்திருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த எழில்மலை அப்படின்ற ஒரு பழைய அதிமுகவோட அமைச்சரோட பொண்ணு சேர்ந்திருக்காங்க, எழில் கேத்ரின் அப்படின்னு. இவங்கெல்லாம் சேரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கான பதவி அப்படின்றது ஒதுக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே விஜய் அவர்களோட கையில் தான் இருக்குது. நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிச்சு விட்டு போகக்கூடாது. ரொம்பவே முக்கியமான விஷயமா நான் வேலூரோட மாவட்டத்தை பற்றி சொல்ல வரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்குது. விஜய் அவர்கள் அதை கையிலே வச்சுட்ருக்காரு அந்த பேப்பரை. கூட்டணி சம்பவமாக இருக்கலாம், கூட வந்து சேரப்போகிற தனிநபர் சம்மந்தமாக இருக்கலாம். அதை நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.